பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாள் கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அருமையான தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அப்பம், தண்ணீர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நம்முடைய குடும்பத்திற்கு முக்கியமான தேவை அப்பம். நம்முடைய குடும்பத்திற்கு, சரீரத்திற்கு முக்கியமான தேவை தண்ணீர். இந்த ரெண்டையும் கர்த்தர் என்ன செய்யறாரா? ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகளை, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பசியினால் ஒரு நாள் வருந்த விடுகிறது இல்லை. நம்முடைய அப்பத்தையும் நம்முடைய தண்ணீரையும் ஆசீர்வதித்து அன்றன்று நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை, அப்பத்தை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், நான் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே என் குடும்பத்தினுடைய அப்பத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, என் தண்ணீரை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே என் குடும்பத்தின் மீது தேவக்கரம் இறங்கி வரட்டப்பா. நம்முடைய அப்பம், நம்முடைய தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும் போது ஆண்டவர் சொன்னார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன்னுடைய வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். கர்த்தர் நம்முடைய அந்த ஃபுட்டை, நம்முடைய நம்ம அன்றாட சாப்பிடுகிற இந்த உணவை ஆசீர்வதிக்கும் போது ஸ்தோத்திரம், அந்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி ஒரு புது பலனை தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம எல்லாம் சொல்லலாம், ஆண்டவரே எங்க குடும்பத்தினுடைய அப்பத்தையும் தண்ணீரை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்க வீட்டுல நீங்க வாங்க ஆண்டவரே, என் குடும்பத்துல இறங்கி வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். குடும்பத்துல யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ கர்த்தர் அவர்களை எல்லாரையும் நீர் பலப்படுத்தும்படி, இரத்தத்தினாலே மூடும்படி, ஆண்டவரே ஒரு தெய்வீக சுகம் அவர்களை மூடும்படி, நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.